ஒரு காலத்தில் அருணோதய என்ற பேரரசு இருந்தது. அந்த பேரரசு பகலில் பசுமையாகவும் இரவில் 1000 நட்சத்திரங்களால் விழுந்தவாறும் இருந்தது. ஆனால் ஒரு ரகசியம் இருந்தது. அந்த நட்சத்திரங்கள் சாதாரணமல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மந்திர சக்தி இருந்தது. அரசி தீபாலட்சுமி மிகவும் தைரியசாலி. அவள் அந்த நட்சத்திர சக்திகளை காப்பாற்றும் ஒரே காவலாளி. ஆனால் ஒரு நாள் அந்தகன் என்ற கருங்குழி மந்திரவாதி வந்து அனைத்து நட்சத்திரங்களையும் வானத்திலிருந்து களவாடத் தொடங்கினான். இருட்டு பரவி மக்கள் பயத்தில் நடுங்கினர். அப்போது அரசி தீபாலட்சுமி தனது மந்திர வில்லையும் வானக் குதிரை யையும் எடுத்து நட்சத்திரங்களை மீட்டுக் கொள்வதற்காக பயணமானாள். அவள் சந்தித்தது பேசும் மரங்கள், தீ ஊதும் நாகம், புனித கண்ணீர் சிந்தும் ஆறு. ஒவ்வொரு இடத்திலும் அவள் தைரியம், கருணை, அறிவால் சோதனைகளை வென்றாள். இறுதியில் அந்தகனை எதிர்த்து போரிட்டாள்.